பீஸாவ இங்க தானே வச்சோம். எங்க போயிருக்கும்? இவ வேற எடுக்கலன்னு சொல்றா. ஆனா இவ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நினைச்ச மீனாட்சி வீட்ல மறுபடியும் அங்கேயும் இங்கேயும்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்கேயுமே அந்த பீஸாவ காணோம். எனக்கு என்னமோ இவ மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க மீனாட்சி. அப்ப கோபிகா சொன்னா, மாமியாரே, நீங்க கதவை வேற திறந்து போட்டுட்டு குளிக்க போயிட்டீங்க. நாய் ஏதாவது வந்து பீஸாவை தூக்கிட்டு போயிருச்சோ என்னவோ. அவ அப்படி சொன்னதும் மீனாட்சிக்கு சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு. வெளியில போற நாய் வீட்டுக்குள்ள வந்து அதுவும் அட்டைப்பெட்டிக்குள்ள இருக்கிற பீஸாவை எடுத்துட்டு போகுமா? அதுக்குள்ள பீஸா தான் இருக்குன்னு இந்த நாய்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோவமா கேட்டாங்க. இல்ல மாமியாரே, நாய் கூட எடுத்துட்டு போயிருக்கலாம்னு தான் சொன்னேன். நீங்க எதுக்கும் வெளியில போய் பாருங்க அப்படின்னு சொன்னா கோபிகா. பீஸாவை கோபிகாவே சாப்பிட்டுட்டு தான் மேல பழி வரக்கூடாதுன்னு இப்படி சொல்றாளோ என்னமோ அப்படின்னு நினைச்சாங்க மீனாட்சி. நான் ஆசையா சாப்பிட வாங்கி வச்சிருந்த பீஸாவ எந்த நாய் சாப்பிட்டுச்சோ உருப்படவே உருப்படாது. அந்த பீஸா அந்த நாயோட உடம்புல ஒட்டவே ஒட்டாது, ஜீரணமே ஆகாது. வாந்தியாவோ இல்லைன்னா பேதியாவோ தான் போகும் அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க மீனாட்சி. அத கேட்டதும் கோபிகாவுக்கு ஒரு மாதிரியா ஆயிருச்சு. ஆகா, என்ன இது இப்படி சாபமா போட்டு தள்ளுறாங்க? இவங்க சொல்றதுல ஒண்ணு பழிச்சிருச்சுன்னா கூட நம்ம கதி அதோ கதிதான். பேசாம நம்ம தான் எடுத்தோன்னு ஒத்துக்கலாமா? இல்ல வேணாம் வேணாம். இப்போ என் மாமியாரு ரொம்ப கோவத்தோட உச்சத்துல இருக்காங்க. இப்ப மட்டும் நான் தான் எடுத்தேன்னு சொன்னனாக்கும் அவ்வளவுதான், உண்டு இல்லன்னு பண்ணிருவாங்க. கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். மாமியாரே, கோவப்படாதீங்க மாமியாரே, பிரஷர் எகிரிட போகுது. ஒரு பீஸாக்காகவா இவ்ளோ அலப்பற பண்றீங்க? அடிய மருமகளே, என்ன அசால்ட்டா ஒரு பீஸான்னு சொல்லிட்டா? நான் ஆசையா சாப்பிட வாங்கி வச்சிருந்த பீஸாடி. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அத ஆட்டைய போட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒன்னா ரெண்டா 500 ரூபாய் ஆச்சே, என் காசெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு புலம்பன மீனாட்சி அங்கிருந்து உள்ள போனாங்க. சமையலறைக்கு போன அவங்க ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கோபிகா கிட்ட வந்து நின்னவங்க, அடிய மருமகளே, நீ அந்த பீஸாவை எடுத்து திங்கலல, உண்மையா சொல்லு. ஐயோ மாமியாரே, என்ன இது இப்படி கேக்குறீங்க? ஒரு பீஸா 500 ரூபாய். எனக்கு ஒரு வேளை வேணும்னா நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். எதுக்கு நீங்க வாங்கி வச்சிருந்த பீஸாவை நான் எடுத்து சாப்பிட போறேன் சொல்லுங்க? அப்படியா, சரி, நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொன்ன மீனாட்சி அங்க இருந்து கிளம்பி போனாங்க. என்ன மாமியாரே, எங்க போறீங்க? நான் வாங்கி வச்சிருந்த பீஸாவை யாரு திருடி தின்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பக்கத்து ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட இந்த முட்டைய கொண்டு போய் கொடுத்து 10 ரூபாய் தட்சணை கொடுத்தா இந்த முட்டையில மந்திரிச்சு தருவாரு. அப்புறம் 3 நாள்ல அந்த பீஸாவை யாரு திருடி தின்னாங்களோ அவங்களோட வயிறு டம்மார்னு வெடிச்சிரும். அப்ப தெரியும் இந்த பீஸாவை யாரு திருடி தின்னாங்கன்றது. மாமியார் சொன்னதை கேட்டதும் கோபிகா அப்படியே ஷாக் ஆயிட்டா. பீஸாவை காணும்னா, ஐயோ பீஸாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைய பாக்க போயிருவாங்கன்னு பார்த்தா என் மாமியாரு ஒரு பீஸாவுக்காக ஆளையே காலி பண்ணிரும் போல இருக்கே. எம்மடியோய், மோசமான பொம்பளையா இருக்கும் போல இருக்கே. என்ன மாமியாரே, ஒரு பீஸாவுக்காக போய் இப்படி முட்டையில மந்திரிக்க போறேன்னு சொல்றீங்க? ஒரு பீஸாவோட விலை 500 ரூபாய். அதுக்கு பதிலா ஒரு முட்டை பிளஸ் 10 ரூபாய் செலவுல பீஸாவை தின்னவங்க வயிற வெடிக்க வைக்கிறது நியாயமா சொல்லுங்க? நீயா மருமகளை அதுக்காக ஃபீல் பண்ற? நான் பீஸா திருடி தின்னவங்க வயத்தை தான் வெடிக்க வைக்க போறேன். இல்ல நான் ஃபீல்லாம் பண்ணல மாமியாரே. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கதவை திறந்து வச்சுட்டு போனது நீங்க. கதவை திறந்து வச்சதுனால நான் ஏதாவது வந்து தின்னுட்டு போயிருக்கோம். இப்போ நீங்க முட்டையில மந்திரிச்சு வச்சா அந்த நாயோட வயிறு வெடிச்சு செத்துக்கிட்டு போனா அது பாவம்ல. அது வாயில்லா ஜீவன் இல்லையா? திருடி திங்கிற நாயி வயிறு வெடிச்சு செத்து போகட்டும், அது தப்பே இல்ல அப்படி சொன்ன மீனாட்சி வேக வேகமா கிளம்பி அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க. கோபிகா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியாவது மாமியார சமாதானம் படுத்திடலான்னு பார்த்தா. ஆனா திடீர்னு மாமியாரு இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு அவ நினைச்சு கூட பாக்கல. என்ன பண்றதுன்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. வெளியே போன மாமியாரு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தாங்க. என்னாச்சு மாமியாரே? முட்டையில மந்திரிச்சிட்டேன். இன்னும் 3 நாள்ல பீஸாவை எடுத்து தின்னவங்க வயிறு வெடிச்சு சாக போறாங்க.
மாமியார் சொன்னத கேட்டதும் கோபிகாவுக்கு உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு பயம் வந்து எட்டி பாத்துச்சு. அன்னிக்கு மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவ தூங்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட வயிறு மெல்ல பெருசா ஊதிக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. பயந்து போய் கண்ணை முழிச்சு பார்த்தா. வயிறு சாதாரணமா தான் இருந்துச்சு. 3 நாள்ல வயிறு வெடிச்சிரும்னு சொன்னாங்க. அப்படின்னா என் வயிறு வெடிச்சிருமா? நான் செத்து போயிருவேனா? கோபிகாவுக்கு இப்போ பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சுது. நான் இப்ப என்ன பண்றது? பேசாம மாமியார் கிட்ட போய் உண்மைய சொல்லிரலாமா? அதுதான் சரி. இல்லன்னா என் வயிறு வெடிச்சிரும்ல அப்படின்னு நினைச்ச கோபிகா படுக்கையில இருந்து எந்திரிச்சா. நேரா மாமியார் கிட்ட போனா. மாமியார, அந்த பீஸாவை நான் தான் எடுத்து தின்னேன். நீங்க முட்டையில மந்திரிச்சிட்டீங்க. 3 நாளா என் வயிறு வெடிக்க போகுது. நான் என்ன பண்றது? அடியே, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், நீதான் பீஸாவை தின்னியான்னு. நீ என்ன சொன்ன? நான் எடுத்து தின்னல, நாய் தான் தின்னுச்சுன்னு சொன்ன. அதான் நான் போய் முட்டையில மந்திரிச்சு கொண்டு வந்து வச்சேன். 500 ரூபா பீஸாவை தின்ன நாயோட வயிறு வெடிக்கட்டும்னு நினைச்சேன். என்னாலலாம் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. மாமியார, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போய் அந்த சாமியார பார்த்து அந்த முட்டையில மந்திரிச்சது பலிக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. சரி, நான் அப்படி பண்ணணும்னா நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் சாப்பிட வாங்கி வச்சிருந்த சிக்கன் பீஸா மாதிரியே நீ எனக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணி வாங்கி தரணும். அதுவும் 1 இல்ல, 3 பீஸா. அப்பதான் நான் அந்த சாமியார பார்த்து முட்டையில மந்திரிச்சது பலிக்காம போற மாதிரி ஏதாவது செய்வேன். சரி சரி, நான் ஆர்டர் பண்றேன். முதல்ல சாமியார பாத்துட்டு வாங்களேன். அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல ஆர்டர் பண்ணு. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் சாமியார பாக்குறேன். கோபிகா பீஸா வேர்ல்ட் கடைக்கு போன் பண்ணா. 3 பீஸா ஆர்டர் பண்ணா. அவ ஆர்டர் பண்ண 3 பீஸாவும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. பீஸாவை வாங்கிட்டு வந்து மாமியார் முன்னால வச்சா. இந்தாங்க மாமியார, நீங்க கேட்ட 3 பீஸா சாப்பிடுங்க. அந்த 3 பீஸாவையும் ஒரே மூச்சுல தின்னு முடிச்சிட்டாங்க மீனாட்சி. எப்பா, என்ன ஒரு டேஸ்ட் அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டாங்க மீனாட்சி. மாமியார, போய் அந்த முட்டையில மந்திரிச்சத பலிக்காத மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வாங்க போங்க. அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல மருமகளே. மாமியார, என்ன சொல்றீங்க நீங்க? நான் முட்டையில மந்திரிச்சிட்டு வந்தேன்னு சொன்னதெல்லாம் பொய். என்னது பொய்யா? ஆமா, பொய்தான். பீஸாவை நீதான் தின்னுருப்பன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா நீ நாய் வந்து தின்னுட்டு போயிருக்குன்னு சொன்ன. உடனே நான் நாய திட்டினேன். உடனே நாய திட்டினதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணதுமே தெரு நாய்க்காக இந்த நாய் ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நீதான் என்னோட பீஸாவை எடுத்து தின்னுருப்பன்னு. ஆனா அதை எல்லாத்தையும் ஓவாயாலேயே வர வைக்கணும்ன்றதுக்காகத்தான் முட்டைய எடுத்துக்கிட்டு போய் மந்திரிச்சு கொண்டு வந்தேன். 3 நாள்ல வயிறு வெடிக்கும்னு சொன்னேன். நீயும் வயிறு வெடிச்சிரும்னு பயந்து போய் பீஸாவை தின்னன்னு ஒத்துக்கிட்ட. ஒரு பீஸாவை நீ தின்னுட்டு எனக்கு 3 பீஸாவை வாங்கி தந்திருக்க. ரொம்ப நல்ல மருமகடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க மீனாட்சி. அடி பாவி மாமியார, எல்லாமே உங்க கிரிமினல் மைண்ட் போட்ட ஐடியா தானா? ச்சே, எல்லாத்துக்கும் உஷாரா இருக்கறனா இப்படி என் மாமியார் கிட்ட ஏமாந்துட்டேனே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணா கோபிகா.